சமூக வலைதளங்களில் மழை பற்றியும் சென்னை வெள்ளம் பற்றியும் பரவி வரும் செய்திகளுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை வெதர்மேன் பிரதீப் ஜான் கொடுத்துள்ளார். கேரள மாநிலம் வயநாடு போல தமிழ்நாட்டிலும் நடக்க வாய்ப்பிருக்கிறதா? இந்த வருடம் சென்னை மழை வெள்ளத்தால் மூழ்கப் போகிறதா? செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு சென்னை சந்திக்க போகும் ஆபத்து என பலரும் சமூக வலைதளங்களில் கதையை அளந்து விடுவதை பார்க்க முடிகிறது. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் வெளியிடப்பட்டுள்ள வெதர்மேன் பிரதீப் ஜானின் கருத்து முக்கியத்துவம் பெறுகிறது. அவர் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக அளித்த பேட்டி ஒன்றில் இந்த 200 வருடங்களில் 10 அல்லது 13 முறைதான் ஒரே நாளில் 200 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ஆனால் 2000 முதல் 2024ஆம் ஆண்டு வரையான காலகட்டத்தில் ஒரே நாளில் 200 மில்லிமீட்டர் மழை 20 முறைக்கு மேல் பெய்துவிட்டது. இதை வைத்து கணக்கிடும் போது ஒரே நாளில் அதிக கனமழை பெய்வது அதிகரித்துள்ளதை உணர முடிகிறது. மிக்ஜாம் புயல் ஒரு நாள் முழுக்க தாக்கி கரையை மெதுவாக கடந்தது. ஆகவே அதி கனமழையால் நாம் பாதிக்கப்பட்டோம். 400 முதல் 450 மில்லிமீட்டர் மழையானது ஒரே நாளில் பதிவானது. இதேபோன்று இந்த ஆண்டும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியோ புயலோ உருவானால் அதிக மழைக்கு வாய்ப்பு இருக்கும். அதை இப்போதே சொல்ல முடியாது எனவும் கூறியுள்ளார். மேலும் அவர் இந்த ஆண்டு வரப்போகும் புயலும் சென்னை மட்டுமே தாக்கும் என சொல்ல முடியாது எனவும், கடலோர பகுதியான கடலூர், நாகப்பட்டினம் என வெவ்வேறு இடங்களில் கூட தாக்கத்தை உருவாக்க வாய்ப்பிருப்பதாகவும் கூறியுள்ளார். 1999 பெரிய மழையை நாம் கடந்து வந்ததை போலவே சென்ற 2006லும் பெரிய மழையை பார்த்தோம். நம் சென்னை நகரம் 150 மில்லிமீட்டர் வரை மழையை தாங்கும். அதை தாண்டும் போது பள்ளிக்கரணை போன்ற பகுதிகளில் வெள்ளம் வெளியேற 4 நாட்கள் ஆகும். இதை வைத்து உடனே சென்னையில் கடல் மட்டம் உயர்ந்துவிடும், சென்னை மூழ்கிவிடும் என பீதியை பரப்புகிறார்கள். அதில் உண்மை இல்லை. யார் சொன்னாலும் நம்ப வேண்டாம். அதேபோல் செப்டம்பர் 15க்கு மேல் ஒரு பெரு வெள்ளம் வரும் என்பது பொய். வழக்கமாக இந்த மாதத்தில் 150 மில்லிமீட்டர் மழைதான் பெய்யும். வரலாற்றில் அதற்கு மேல் பெய்ய வாய்ப்பே இல்லை. அது வதந்திதான் என்று கூறியிருப்பது சென்னை வாசிகளுக்கு சற்றே ஆறுதலான செய்தியாக உள்ளது.